சொல்லுங்க, எப்படி இருந்தது இன்னைக்கு மார்னிங் செஷன்? அக்ரி ப்ராடக்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஹலோ. குட் மார்னிங் சார். ஏழுமலை பேசுகிறேன். மார்னிங் சார். அக்ரி 82 டெமோ மூலமாக ரொம்ப ரொம்ப தெளிவாக நீட்டாக இருந்தது சார். அது எப்படி பரவுது, எந்த அளவுக்கு ஒரு செடிக்கு ஒரு அக்ரி 82 மிக்ஸ் பண்ணி நம்ம அடிக்கும்போது அது எப்படி நல்லா பரவுதுன்றத டெமோ மூலமாக தெரிஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கை மருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா செயற்கை உரம் போடும்போது அதை மிக்ஸ் பண்ணால் எந்த அளவுக்கு போய் வேலை செய்யுதுன்றதையும் அந்த டெமோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். தண்ணியை வந்து எவ்வளோ நாள் தக்க வைக்குதுன்றதும் அவங்க தெளிவாக மேடம் சொன்னாங்க. நார்மலாக நம்ம தண்ணி பாய்ச்சும் போது 3 நாளைக்கு ஒரு முறை பாய்ச்சுவோம். அதே மாதிரி நம்ம அக்ரி 82 பயன்படுத்தும் போது உங்களுக்கு மினிமம் 10 நாள் வரல தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அக்ரி 82 பயன்படுத்தும் போது நமக்கு வந்து விளைச்சலும் அதிகப்படுத்த முடியுது, உர செலவும் கம்மியாக்க முடியுன்றத தெளிவாக புரியுது சார். அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் டயபெட்டிக்னா என்ன, சுகர்னா என்ன, எப்படியெல்லாம் பரவுது, யாருக்கெல்லாம் வருது, டைப் 1 டயபெட், டைப் 2 டயபெட்டிக், அதை பற்றி டீட்டெயில்டாக மேடம் 2வது வீடியோவில் தெளிவாக சொன்னாங்க. நம்ம சப்ளிமெண்ட் எப்படி அதுக்கு ஒர்க் ஆகுது, எப்படி யூஸ் பண்ண முடியுது, எதெல்லாம் கொடுத்தா சப்ளிமெண்ட்டை என்ன யூஸ் பண்ண முடியுன்றது மேடம் சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குளுக்கோ ஹெல்த்து, நீமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுட்ரு, ஃபைபர், இது எல்லாமே வந்து சப்ளிமெண்ட்டு எந்த அளவுக்கு கொடுக்க முடியும், எப்படி எல்லாம் ரிசல்ட் வருதுன்றதை சொன்னாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் மெடிசனையும் அதோட சேர்த்து தான் எடுக்கணும். நம்ம வந்து நம்ம சப்ளிமெண்ட்டை வந்து கொடுக்கும்போது சுகர் ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கிற மாத்திரை எதுவுமே நிறுத்தக்கூடாதுன்றதும் தெளிவாக சொன்னாங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நானே வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறதுனால நிறைய சுகர் பேஷண்ட்டுக்கு இதை கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் கூட 2 வருஷமா ஒருத்தர் ரெகுலராக குளுக்கோ ஹெல்த் மட்டுமே எடுத்து சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஒவ்வொரு சப்ளிமெண்ட்டுமே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. மோஸ்ட்லி 2 வீடியோவும் ரொம்ப தெளிவாக நீட்டாக இருந்தது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க. அது ஏழுமலை சார் மட்டும்தான் கேட்டாரா, இல்ல அவருக்கு மட்டும் தான் புரிஞ்சுதா, மற்றவங்களுக்கு தான் புரியலையா? சார் குட் மார்னிங் சார். மார்னிங் சார் குட் மார்னிங் சார். இன்னைக்கு 2 வீடியோவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த அக்ரி 82 வந்து அந்த டெமோ நானும் பண்ணி காமிச்சிருக்கேன் சார் டீம்ல. அதை நம்மளே பண்ணி காமிக்கும் போது அது பண்ண முடியுது சார். அது அழகா அது அப்படியே போகிறது. அது ஒண்ணு. அது அப்படி பண்ணிட்டு தான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து மாடி தோட்டத்துக்கு அக்ரி 82வும் ஹியூமிக்கும் கொடுத்துருக்கேன் சார். அதுக்கப்புறம் வந்து சுகர்ன்றது இப்போ சுகரோட சப்ளிமெண்ட் வந்து கம்பல்சரி எல்லா வீட்டுக்குமே கொடுக்கறது நல்லதுன்றத நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதை வந்து நம்ம எப்படி கொண்டு போறோன்றதுதான். நம்ம கொடுக்குற சப்ளிமெண்ட் வந்து மருந்து இல்லை அப்படின்றத தெளிவா நம்ம தான் வந்து புரிய வச்சுட்டு கொடுக்கணுன்றதும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
ஏன்னா இப்ப நம்ம சப்ளிமெண்ட் கொடுக்கும்போது அது வேற, ரெண்டுமே மருந்துன்ற தாட்ல தான் ஒவ்வொருத்தரும் வந்து யோசிக்கிறாங்க. அப்ப இது மருந்து, அது வந்து நியூட்ராசிட்டிக்கல், இது வந்து பார்மாசிட்டிக்கல்ன்றத ரெண்டையும் வந்து நம்ம தெளிவா நம்ம புரிய வைக்கணுன்றத நான் கத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மேடம் குட் மார்னிங் மேடம். அதாவது இது கெமிக்கல் கிடையாது, இது ஆர்கானிக், இது மாத்திரை கிடையாது அப்படின்ற மாதிரி எப்படி நீங்க புரிய வச்சீங்க டவுன்லைனுக்கு, அதை சொல்லுங்க சார் அதாவது ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கறது வந்து எல்லாமே சைடு எஃபெக்ட் வர்றது சார். அது எல்லாருக்குமே கண்கூடா தெரியும். எப்படி புரிய வச்சீங்க? எப்படி புரிய வச்சேன்னா, ஆ, நம்ம எப்படி அப்புறம் எப்படி ஃபுட் எடுத்துக்கிறோம் சார், அதே மாதிரி தான் சார் இது. ஒரு நிமிஷம் மேடம். நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு ஃபுட். ஆனா அந்த பள்ளிவேல் சார், அது புரியுறவங்களுக்கு தான் புரியும் சார். அப்படி இல்லைங்க சார். நேத்து ஒருத்தருக்கு போய் 2 பேத்துக்கு நாங்க உட்கார், நான் எல்லாம் காமிச்சேன், சார். அது ப்ராடக்ட் எல்லாம் கெமிக்கல், காமிச்சேன், எல்லாமே அது காமிச்சேன். கெமிக்கல். இது நம்மகிட்ட கெமிக்கல் கிடையாது. அத முதல்ல உடனே உடனே போன பண்ணி அவங்க இது வந்து டாக்டர் ஆலோசனை படிதான் கேட்கணும். எவ்வளவோ எடுத்து சொல்லி கேட்கல. அதனாலதான் மேம் சொன்னதுனாலதான் அதான் கேட்டேன் சார். கொஸ்டின் வேற ஒண்ணும் இல்லை சார். அதாவது டாக்டர்கிட்ட நாங்க கேட்டுட்டு தான் சாப்பிடுவோம்னா அவங்க டாக்டர் சொல்றதுதான் செய்வாங்க. ஆனா அதாவது இன்னைக்கு வந்து ஒரு நீம் ஆயில், வேப்பெண்ணெய் கெமிக்கல் இல்லைன்றது தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். அது அப்போ அவங்களுக்கு புரியலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் என்ன பண்றது, புரியலன்னா அது எப்படி புரிய வைக்கிறது சார் அவங்களுக்கு? அது ஏதாவது டெமோ. அதாவது ஒரு சில ஆளுங்களுக்கு அது குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி டாக்டர் சொல்றதை மட்டும் தான் கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் புரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. சரி. அதாவது நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்கறவங்களுக்கு புரியும். டாக்டர் சொல்றது மட்டும்தான் கேட்கறவங்களுக்கு புரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ வேணாங்க, எங்க டாக்டர் வேணாம்னு சொல்லிட்டாருங்க, டாக்டர்கிட்ட கேட்டு தாங்க சாப்பிடுவான். மேடம் நீங்க டாக்டர்கிட்ட கேளுங்க, விருப்பம் இருந்தா சாப்பிடுங்க. நம்ம அவங்க ஹெல்த்துக்காக கொடுக்குறோம். ஆனா அவங்க சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டு இன்னொன்னு பாதிக்கப்படும், ஹார்ட்டுக்கு மாத்திரை சாப்பிட்டு இன்னொரு உறுப்பு பாதிக்கப்படும். அப்ப அந்த மாதிரி அவங்க அதை விரும்புறாங்கன்னா நம்ம அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இது 100% இது வந்து நமக்கு இயற்கையான இதுல இருந்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு சோத்துக்கத்தாழ, நீம், இல்ல இது எல்லாமே நம்ம வந்து இயற்கையான விஷயத்துல கொண்டு போறோம். அப்ப நம்ம ஏன் அதை இது பண்ணணும்? ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ஏழுமலை பேசுறேன் சார். நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றதுனால அதை ஈஸியா நான் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு. நான் இந்த மாதிரி கேட்கும்போது எப்படி சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் இங்கிலீஷ் மெடிசனும் நானும் எடுத்திருக்கேன். நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஈவன் நாம சாப்பிட்ற வந்து காய்ச்சல் தலைவலிக்கு போடுற பேராசிட்டமல், சிட்ரிஜன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் தான். அது தெரிஞ்சே தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. நம்ம காய்கறி பழங்கள்ல இருந்து நமக்கு அப்படி டைரக்டா கேப்சூலா வடிவேல கொடுத்துருக்காங்க. அதை எடுக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து சத்துணவு மாதிரி தான், நம்ம சாப்பாடு மாதிரி எடுத்துக்கிறது தான். அதனால தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால எனக்கு இங்கிலீஷ் மெடிசனும் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த துணை உணவு ஊட்டச்சத்தும் எனக்கு தெரியும். அதனால ரெண்டுமே வந்து எனக்கு தெரியும். அதனால இங்கிலீஷ் மெடிசனை விட இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான் பேசும்போது. தேங்க்யூ சார். வெரி குட் மார்னிங் சார். ஜெகதீஷன் வாணியம்பாடி. இன்றைக்கு போட்ட வீடியோ 2 வீடியோவும் ரொம்ப எக்ஸலண்டான வீடியோ. முதல்ல போட்ட அந்த அக்ரி 82 டெமோலாம் ரொம்ப அருமையாக இருந்தது சார். நாங்களும் அந்த மாதிரி டெமோ காட்டிட்டு இருக்கோம். இப்போ ரிசல்ட் நல்லா இருக்கு. அதாவது மக்களுக்கு வந்து காதல கேட்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும், நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். அதை கண்ணார பார்க்கும்போது நம்பிக்கை அந்த இடத்துல வர்றதுக்கான ஒரு விஷயம் இருக்கு சார். அந்த டெமோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. பண்ணிட்டு அக்ரியும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து நம்ம டயபெட்டிக் பத்தி சொன்னாங்க. நிறைய பேர் கொடுத்துருக்கோம், நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. 2 வருஷமா சப்ளிமெண்ட் எடுக்கிற ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க நம்ம டீம்ல. ஆரோக்கியமா இருக்கிறதுனால தொடர்ந்து எடுத்துக்கிறாங்க. மாத்திரைனால வர சைட் எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கு. ஹெல்த் வைஸா சூப்பரா இருக்காங்க சார். அது வந்து நிறைய பேருக்கு அவங்களும் ரெக்கமெண்ட் பண்றாங்க, யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு. அவங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ்க்கு, அவங்க தெரிஞ்ச ரிலேஷன்ஸ்க்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ரிசல்ட் இருக்கு சார். தேங்க்யூ சார்.
2 பேரு கொடுத்த விளக்கம் புரிஞ்சுதா சார்? கண்டிப்பா சார். அதாவது இன்னைக்கு வந்து கடையில ரைஸ் பிரான் ஆயில் கொடுக்குறாங்க, அது விலை கம்மியா இருக்கு. ஆனா நம்ம ரைஸ் பிரான் ஆயில் விலை அதிகம்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கடையில கொடுக்குற ரைஸ் பிரான் ஆயில்ல 20% தான் ரைஸ் பிரான் ஆயில், 80% பாம் ஆயில். ஆனா நம்ம கொடுக்குற ரைஸ் பிரான் ஆயில்ல 100% ரைஸ் பிரான் ஆயில். இது லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணா தெரியும். 2 ரைஸ் பிரான் ஆயிலுமே லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டா தெரியும். அதே மாதிரிதான் நம்ம கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே கெமிக்கல் இல்லாதது. அப்ப இந்த கெமிக்கல் கலந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிடும் போது தான் அது இன்னொரு சைடு எஃபெக்டை உருவாக்குது. ஆனா இங்க சைடு எஃபெக்ட் கிடையாது. இது எல்லாமே அது என்னென்னு சொல்லி தெளிவா கொடுத்துட்டாங்க. என்னென்ன இலையில இருந்து எடுக்கிறாங்க, என்ன பூ, லவங்கப்பட்டை, இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. சீந்தல், லவங்கப்பட்டை இதெல்லாம் அவங்க கொடுக்கும் போது நம்ம அதை புரிய வைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமம் தான். அவங்களும் உடனே எடுத்துக்கிறதுக்கு நம்ம இப்ப இன்றைக்கு வெஸ்டேஜ்ல இருக்கிறதுனால நிறைய ட்ரைனிங் எல்லாம் பார்த்ததுனால நமக்கு புரியுது. பட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது புரியும் தெரியாது. புரியாதவங்ககிட்ட நம்ம மல்லு கட்ட முடியாதுன்னு சொல்ல வரேன். வள்ளிவேல் சார், ஏன்னா நாங்களும் 14 வருஷமா நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறோம். ஆனா ஒரு சிலர் வந்து இல்லைங்க டாக்டர் சொல்றதா கேட்பேன், சரி நீங்க கேளுங்கன்னு நாங்க வந்துருவோம். அதுக்கப்புறம் அவங்களா ஒரு நாள் திரும்பி வருவாங்க, சார் இல்ல சார் அது நீங்க சொன்னீங்களா, என்ன சார் சொல்லுங்க சார். அன்னைக்கு நம்ம சொன்னா அவங்களுக்கு கேட்கும். ஏன்னா எப்பவுமே விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்கும்போது அந்த காதுகளுக்கு அதை கேட்கக்கூடிய சக்தியும் அதிகமா இருக்கும், அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை கேட்கும் போது அது விருப்பம் இல்லாம தான் இருக்கும், அவங்களுக்கு அப்ப புரியாது. ஓகேவா? தேங்க்யூ சார். நேற்று ஒருத்தர் ஃபேமிலி 2 பேர் பெருசு 2 பேருங்க. 2 பேர்த்துக்குமே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப பாடி ரொம்ப வீக்கா இருக்கு, கை கால் ரொம்ப எரிச்சலா இருக்குங்கிறாங்க, தலை சுத்தல் இருக்குது, ரொம்ப பேக் பெயின் இருக்கு, ரொம்ப நடக்க முடியல, தடுமாற்ற நிலையில இருக்கிறாங்க. அந்த ஐயாவுக்கு அதே மாதிரிதான் ஒரு பக்கம் வந்து கண்ணு வந்து மேல் தோல் வந்து மூடிச்சு, ஆட்டோமேட்டிக்கா அது கீழே லாக் ஆகிருக்கு, தூக்க மாட்டேங்குது, நரம்பு பாதிச்சிருக்குது. அது சொன்னதுக்கு நம்ம ஐ சப்போர்ட் பத்தி எடுத்து சொன்னதுக்கு அவங்க கேட்க மாட்டேங்கிட்டாங்க. நாங்க அங்க கேட்கணும், டாக்டர் கேட்கணும், இல்ல பையனை கேட்டதுக்கு ஐயோ வேணவே வேண்டாம், ஐயோ யாரும் என்னன்னு தெரியல, வாங்காதீங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. அவங்க பேச அந்த இடத்துல நம்ம சைட்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு நம்ம சொல்றது அவங்களுக்கு நல்லதுதான் சொல்றன்றது நமக்கு தெரியும், புரியும். ஆனா அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்ப இருக்கிறதையும் நம்ம கெடுக்க கூடாது அப்படின்ற அந்த பாலிசில தான் அவங்க பேசுவாங்க. அதனால நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. இன்னைக்கு இயற்கை மருத்துவத்துக்கு நிறைய பேர் மாறிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களும் மாறுறேன்னு சொன்னாங்கன்னா அது ஓகே. அதை விட்டுட்டு இல்ல நான் இப்படித்தாங்க செய்வேன், இப்படித்தாங்க இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா கண்டிப்பா சார். ஒரு ஊசி போட்டிருக்காங்க, அந்த சுகருக்கு ஊசி போட்டிருக்காரு ஒருத்தர், பெரியவர் ஒருத்தருங்க, கண்டினியூவா போட்டிருக்காருங்க ஊசி. ஆனா வந்து நாங்க இந்த நம்ம உணவு சப்ளிமெண்ட் இது எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இது எத்தனை நாள் எடுக்கணும், எத்தனை நாள் கியூர் ஆகு, 1 மாசம் எடுக்கணுமா 2 மாசம் எடுக்கணுமா, ஏன் 2 மாசம் எடுத்துக்கிற ஏன் கியூர் ஆகல அப்படின்றாங்க. காலத்துக்கு எடுக்கணுமா சொல்லுங்க சார். அதாவது எப்பவுமே சரி, நம்ம சப்ளிமெண்ட் கொடுக்கும் போது மினிமம் 3 மாசத்துலதான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் தெரியும்ன்றத சொல்லி கொடுங்க. 6 மாசம் எடுக்கும் போதுதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி கொடுங்க. இது கெமிக்கல் மாத்திரை இல்ல, போட்டு 3 நாள்ல ரிசல்ட் தர்றதுக்கு. போட்ட உடனே என்னங்க 1 வாரம் சாப்பிட்டங்க ஒண்ணுமே குறையலங்கன்னு கேட்கிற ஆளுங்க எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம டாக்டர் கிடையாது, நம்ம டாக்டர் கிடையாது. நோயாளிகளா பார்த்து தேடி அவங்களுக்கு நோயை சரி பண்றதுக்கு சப்ளிமெண்ட் இது துணை உணவு. இந்த துணை உணவு மூலமா நம்ம எதாவது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியும். அது துணை உணவுன்றத புரிய வைங்க. இது எதுவுமே மருந்து கிடையாது, கேப்சூல் ஃபார்மெட்ல இருக்க தவிர ஆனா இது மருந்து கிடையாது அப்படின்றத புரிய வைங்க. நிறைய பேர் அந்த கேப்சூல் ஃபார்மெட்ல பார்த்தாலே இது மாத்திரை, இது மருந்து அப்படின்னு தான் அவங்க மைண்ட்ல ஏத்துக்கிறாங்க. அது மருந்து இல்லை அப்படின்றதையும் புரிய வைங்க. நம்ம கொடுக்குற இயற்கை விவசாயத்துக்கு நம்ம கொடுக்குற உணவு, அந்த நிலத்துக்கு கொடுக்குற எல்லாமே அந்த நிலத்தை பக்குவப்படுத்துது. அந்த நிலத்துல மண்புழுக்களை உருவாக்க வைக்கிறதுனா அதுல தலைச்சத்து இருக்கு, அதனால உருவாகுது. ஸோ இதுவும் ஒரே மாசத்துல நடந்துடாது, குறைஞ்சது 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கெமிக்கல் வெளியே போறதுக்கே 1 வருஷம் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு கெமிக்கலை போட்டு காங்கிரீட் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க மண்ணில்.
அப்ப எதையுமே நம்ம கேரண்டியா விவசாய பொருட்கள் கொடுக்கும் போது அதுல மண்புழுக்கள் உருவாகணும்னா மினிமம் 1 மாசம் 1 வருஷம் ஆகும்ன்றத தெளிவா சொல்லுங்க. கரெக்டா அவங்க புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாதான் பண்ண முடியும். இது மாதிரி எல்லாமே நம்ம உடனடி வைத்தியம் உடனே ஒரே வாரத்துல ஆயிடும், ஒரு மாசத்துல ஆயிடும்ன்றத நம்ம யாருக்கும் எந்த அசூரன்ஸும் கொடுக்க வேண்டாம், கொடுக்கவும் கூடாது. புரியுதவங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டுங்க. அதை புரிய வைக்கிறது நம்மளால முடிஞ்சது செய்யறோம். அதுக்கு மேல புரியல அப்படின்னா அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது, விட்டுருங்க. அவங்களா என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு வரும். ஓகேவா? தேங்க்யூ சார். ஓகே, கிரேட். தேங்க்யூ. வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சொல்றவங்க எல்லாம் ஏத்துக்குவாங்களான்றது கேள்விக்குறியான விஷயம். ஆனா சொல்லிட்டே இருந்தா ஒரு சிலர் ஏத்துக்குவாங்கன்றது நிதர்சனமான உண்மை சார். அது ஏன்னா முதல்ல இந்த வாய்ப்பு கொடுக்கும்போது நாம எந்த அளவுக்கு ஏத்துக்கணும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? நம்மள மாதிரிதான் எல்லாருமே இருப்பாங்க. அதனால சொன்ன உடனே கேட்கலன்னு போது யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. நமக்கு அடுத்த ஆள் இருக்காங்க. சொல்லி திரும்ப திரும்ப சொல்றதுக்கான முயற்சி எடுப்போம். கண்டிப்பா அந்த இடத்துல சக்சஸ் கிடைக்கணும் சார். இது எங்களுடைய அனுபவத்துல நாங்க பார்த்த விஷயம். ஏத்துக்கலாம்னா டோன்ட் வரி, அடுத்த ஆள் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ சார். சார் சார் ஜெகதீஷ் சார், அந்த ரங்கசாமி அவரோட சம்சாரம் கர்ப்பப்பை அக்கால எடுத்திருக்கிறாங்க. அந்த அப்பவும் அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்துட்டு இருக்குது. நம்ம சப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப டயர்டா ரொம்ப வீக்கா இருந்தாங்க. நம்ம சப்ளிமெண்ட் 1 மாசமா எடுத்தாங்க, ரொம்ப ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கிறாங்க. மறுபடியும் போய் சொன்னதுக்கு அப்செட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவர் வீட்டுக்காருக்கு அதே மாதிரி சுகர் அதிகமா இருந்தது, ரொம்ப தலை சுத்தல் அதிகமா இருந்ததுல்ல ரங்கசாமி அவருக்கு. அவரு சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருக்காரு. மறுபடியும் அவர் சொன்ன மாதிரி அந்த அதை கேரே பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அது ஏன்னு தெரியல. புரியாத வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க சார். புரிய வைப்போம். ஓகே சார். தேங்க்யூ சார். நம்ம எப்படி இருந்தோம் முதல்ல வெஸ்டீஜை பற்றி நம்மகிட்ட பேசும்போது, நம்முடைய ஸ்பான்சரோ நம்முடைய அப்ளைனோ பேசும்போது நம்ம மனநிலை எப்படி இருந்தது? உடனே ஏத்துக்கிட்டோமா, இல்ல அந்த பொருட்களை பயன்படுத்தின பிறகுதான் ஓரளவுக்கு நம்பணுமா, இல்ல அவங்க செக்கை பார்த்த பிறகு நம்பணுமா, இல்ல நம்ம வீட்டுல யாருக்காவது நம்ம சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ண பிறகு அதுல கிடைச்ச ரிசல்ட்டுக்கு பிறகு நம்பணுமா? கொஞ்சம் எல்லாருமே அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்ப புரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம், அப்ப மற்றவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்றது புரியும். கரெக்டா? ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோன்றது தானே முக்கியம். கரெக்ட் சார். நம்ம உடனே எடுத்துக்கிட்டோமா? நான் ஏத்துக்கல, நான் முதல்ல ஏத்துக்கல. மேடம் பிரசன்டேஷன் கொடுக்கும்போது நான் ஏத்துக்கல. நான் அன்னைக்கு அவங்கள கிண்டல் பண்ணியிருந்தேன். ஆனா அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ண பிறகு ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நானும் ஒரு சில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணதுனால ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில இந்த அளவுக்கு ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்ப நல்ல பொருளை தான் நம்ம கொடுக்க போறோம். அப்ப ஏன் இதை ஒரு வியாபாரமா நம்ம செய்யக்கூடாதுன்றது என் மனசுல வளர்ந்த பிறகுதான் நான் திரும்ப மேடமை கூப்பிட்டு பிளான் கேட்டு திரும்ப நான் பிசினஸ் ஆரம்பிச்சேன். இப்ப நம்ம எல்லாருமே அப்படித்தான் இருந்திருக்கோம். அப்ப மற்றவங்க மட்டும் நம்ம சொன்ன உடனே ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ அவங்களை கட்டாயப்படுத்துறதோ சரியில்லை. அதுதான் நம்ம சொன்ன உடனே எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. 100ல ஒரு ஆள் ஏத்துக்குவாங்க, 99 பேர் மறுப்பாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க, நான் இது மாதிரி நிறைய பார்த்துட்டேன்னு பேசுவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம தயாரா இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பள்ளிவேல் சார் சொன்ன கருத்து, அவருடைய கேள்வி நல்ல கேள்வி. அந்த கேள்வி கேட்கலன்னா நிறைய பேருக்கு தெளிவு கிடைக்காது. நிறைய பேர் கேள்விகள் கேட்காமயே தெளிவு இல்லாம வெளியே போயிடுறாங்க. கேள்விகள் கேட்டால் அது நிச்சயம் அதுக்கு ஒரு பதில் இருக்கு. ஆனா அந்த கேள்விகள் நமக்குள்ளே இருந்தா பதில் இல்லை, குழப்பம்தான் அதிகமா இருக்கும். அந்த குழப்பம் நிறைய பேர் வெளியே போயிடுறாங்க. ஆனா கேள்விகள் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதையும் சொல்லிடுறேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க? கேட்க வேண்டியதே கேட்கணும், மற்றபடி நம்ம ஆக்ஷன்ல கொண்டு போறதை ஆக்ஷன்ல இறங்கிடணும். ஆனா நிறைய இடங்களை சந்திக்கும் போதுதான் நிறைய கேள்விகள் வரும். ஆனா எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு பதில் கிடைக்கும். நம்ம அப்ளைன் கட்டாயம் சொல்லுவாரு. அப்ளைனுக்கு தெரியலன்னா அதுக்கு மேல உள்ள அப்ளைன் சொல்லுவாரு. அது அவருக்கும் தெரியலன்னா அதுக்கு மேல உள்ள அப்ளைன் சொல்லுவாரு. கட்டாயம் கௌதம் பாலி சார் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு.
அது வரைக்கும் நம்ம யாரும் இது வரைக்கும் போகல. நம்ம அப்ளைன்ட்டு தான் வாங்கிக்கிறோம். கரெக்டா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். நம்பிக்கையோட செயல்படுவோம். நிச்சயமா வெற்றி பெறுவோம். ஷூர் சார். தேங்க்யூ சார். முடியுமான்னு கேட்கறத விட முடியும் நம்புங்க. எல்லாமே முடியும். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சாந்தி மேடம், ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கீங்க. சார் இல்ல சார், நான் தெலுங்கு மீட்டிங்ஸ் ஃபாலோ பண்றேன் சார். ஓகே, டெய்லி ஓகே, ஃபைன். நைட் விஜயராஜ் சார் நல்லது, மீட்டிங். நல்லது. அதாவது ஏதோ ஒரு ட்ரைனிங், ஏதோ ஒரு மீட்டிங் பார்த்து உங்களுடைய நாலேஜை வளர்க்கணும். மார்னிங். காலையிலேயே நீங்க வந்து சுறுசுறுப்பா ஒரு கிளாஸ் புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு நீங்க வேலை செய்யணும். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். அது எந்த கண்டிப்பா சார். எனக்கு என்னன்னா ஆர்வம் சார். ஓகே, ஃபைன் மேடம், சூப்பர். இப்போ இன்னைக்கு நல்லா இருந்தது சார். இன்னைக்கு நடந்ததுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன் தமிழ் இது அக்ரிது. அப்புறம் டயபெட்டிஸ் கூட தேடினேன், வீடியோ வந்து சர்ச் பண்ணி நான் வச்சுப்பேன். அந்த மாதிரி நான் கத்துக்கிட்டு இதுலயும் கத்துக்கணும் அதுலயும் கத்துக்கணும்னு ஒரு ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இது என்னன்னா சார், ரொம்ப வியாதி அதிகமா இருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க சார். வியாதி அதிகமா எல்லா இங்கிலீஷ் மருந்து யூஸ் பண்ணி 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 அப்படிப்பட்டவங்க சீக்கிரம் எடுத்துக்கிறாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.